ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குயிக் செலெக்ஷன் டூலை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எதுக்கு நம்ம இந்த குயிக் செலெக்ஷன் டூலை பார்க்கணும் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ரஷ் டூல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருப்போம். குயிக் செலெக்ஷன் டூல் வந்து சேம் வந்து ப்ரஷ் டூல் தான். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் பண்ண முடியாது, பட் ஆனால் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கும் ப்ரஷ் டூலுக்கும் இதுக்கும் வந்து இவ்வளோ தான் வந்து வித்தியாசம். இந்த குயிக் செலெக்ஷன் டூல் வந்து கொஞ்சம் டீப்பாக வந்து பார்ப்போம், ஓகேங்களா? அப்போ வந்து குயிக் செலெக்ஷன் டூல் வந்து உங்களுக்கு வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா ஃபோட்டோஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலெக்ஷன் டூல் இருக்குது. எதுக்கு என்ன செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணுறதுன்றது மேபி நிறையா பேருக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதனால் வந்து குயிக் செலெக்ஷன் டூலை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு செலெக்ஷன் ஒர்க்கு வரும்போது நம்ம வந்து எந்த டூலை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணுன்றது நமக்கு தெரியும். ஓகே, நம்ம வந்து குயிக் செலெக்ஷன் டூல் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயில் இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்ரவுண்டில் இந்த பர்சனை வந்து பேக்ரவுண்ட்லேருந்து க்ளீனாக வந்து கட் பண்ணி எடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம், ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேசிக் வந்து நம்ம பார்த்துருவோம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இப்போ இந்த பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா கலரிங் இருக்குது, ஒரு பிக்சரைஸ்டாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். இது காரு, இது வந்து பூனை, இது வந்து ஒரு பொண்ணு, இதுவும் அதே மாதிரி காரு, இது ஒரு நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக உங்களால் வந்து சொல்ல முடியுது. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கலரிங்கு எதுவுமே கிடையாது, கலர் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து இந்த ஆப்ஜெக்டோட அல்லது இந்த ஆப்ஜெக்டோட ஒரு எட்ஜஸ் மட்டும் வச்சுக்கலாம், ஓகேவா? அதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு கார் இருக்குது, அந்த காரோட எட்ஜு, ஓகேங்களா? அந்த எட்ஜை வச்சு நம்ம சொல்லிடலாம் இது காரு தான் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இதுவும் சொல்லிடலாம் இது காரு தான் அப்படின்ட்டு. அந்த பொண்ணு ஃபோட்டோவை வச்சு பார்த்திங்கன்னா அந்த எட்ஜஸ், அந்த ஃபோட்டோவில் இருக்க எட்ஜஸ், இதை வச்சு சொல்லிடலாம் இது ஒரு பர்சன் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் அதே மாதிரி தான், இது ஒரு நாய்க்குட்டி மாதிரி தெரியுது, எட்ஜஸ் மட்டும் வச்சு நம்ம வந்து சொல்லிடலாம். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பிக்சரோட எட்ஜஸ் வந்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது அந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லை, ஓகேவா? ஸோ இப்போ இந்த குயிக் செலெக்ஷன் டூல் வந்து எதை வச்சு பேஸ் பண்ணி செயல்படுது அப்படின்னா, ஒரு இமேஜில் இருக்கக்கூடிய எட்ஜஸை வச்சு பேஸ் பண்ணி இது வந்து ஒர்க் ஆகுது, ஓகேவா? சிம்பிளாக இன்னும் வந்து இந்த இமேஜ் எட்ஜு எப்படி இருக்கும், அதாவது எட்ஜுனா என்ன அப்படின்னு நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இது வந்து ஒரு இமேஜ் இருக்குது, இந்த பக்கம் வந்து ஒரு பிக்சரைஸ்டு இமேஜு, ஓகேவா? இந்த பக்கம் இருக்கிறது இந்த இமேஜோட எட்ஜு. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கோங்க, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது வந்து ஒரு வெள்ளை ட்ராக் ஒரு இது மாதிரி ஒரு சதுரமாக இருக்கக்கூடிய ஒரு இது, அதோட எட்ஜு எப்படி இருக்குது அப்படின்னா இப்படி இருக்கும். ஸோ இந்த 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 இது இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து எட்ஜு. ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒரு ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இதோட எட்ஜை மட்டும் செலக்ட் பண்ணால் போதும், அந்த ஃபோட்டோ செலக்ட் ஆகிடும். ஸோ அந்த கான்செப்ட் தான் வந்து குயிக் செலெக்ஷன் டூல் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து இந்த எட்ஜஸை நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஃபோட்டோ செலக்ட் ஆகிடுமா? அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இதோட எட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த எட்ஜஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டேன்னா இந்த ஃபோட்டோ செலக்ட் ஆகிடுமா? ஸோ இதே கான்செப்ட் தான் வந்து குயிக் செலெக்ஷன் டூலில் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து ஒரு ஃபோட்டோவை வந்து நான் எப்படி எட்ஜஸ், இதுதான் எட்ஜஸ் எப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து ஃபோட்டோஷாப் கண்டுபிடிக்குது அப்படின்னீங்கன்னா, இப்போ இது வந்து ஒரு ஃபோட்டோ, ஓகேவா? இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோன்றது ஃபிக்சலால் உருவாக்கப்பட்டது தான் ஒரு ஃபோட்டோன்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ இதனால தான் வந்து மேபி அடோப் ஃபோட்டோஷாப்பில் வந்து குயிக் செலெக்ஷன் டூல் வந்து இருக்குது, அடோப் இல்லஸ்ட்ரேட்டரில் குயிக் செலெக்ஷன் டூல் இல்லை. ஏன்னா இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் டூல் மாதிரியான கான்செப்ட் தான், பட் ஆனால் இது வந்து பிக்சல் பேஸ் பண்ணி செலக்ட் ஆகுது, ஓகேவா? ஆனால் அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் அப்படி கிடையாது.
அது ஃபுல் அண்ட் ஃபுல் வெக்டரு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குயிக் செலெக்ஷன் டூல் எப்படி வந்து எட்ஜஸை ஃபைன் பண்ணி அதை கரெக்டாக செலக்ட் பண்ணுது அப்படின்னா, ஸோ நீங்கள் எந்தெந்த இடத்துல வந்து இந்த 8 இருக்கா, இந்த 8ஓட ஃபிக்சல் இருக்குது இல்லைங்களா, ஃபிக்சல் இந்த ஓரத்தில் இருக்குல்ல, ஸோ இதுதான் வந்து எட்ஜஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன நம்பர்ஸ் 0, 4, 0, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பர்ஸாக இருந்ததுன்னா அது வந்து எட்ஜு அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிக்குது. அதே இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஃபிக்சல் வேல்யூ இருக்கும், அதிகமான இன்டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இது வந்து ஃபோட்டோஷாப்புக்கு தெரிஞ்சிடும் இது வந்து எட்ஜு கிடையாது, இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்சல் கம்மியாக இருக்குது, ஸோ இதெல்லாம் வந்து எட்ஜஸ்ன்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அப்படியே அழகாக வந்து இந்த இடம், ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த இடம் அப்படியே செலக்ட் பண்ணிடுச்சுன்னா இந்த ஃபோட்டோவே ஃபுல்லும் வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் எது வந்து எட்ஜஸ்ஸு. ஸோ எட்ஜஸ்ஸை வச்சு வந்து குயிக் செலெக்ஷன் டூல் வந்து எட்ஜஸ் பேஸ் பண்ணி தான் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன ஒரு டெமோ பார்ப்போம். இப்போ ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன், ஓகேவா? நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுறதுல பென் டூல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து ஒரு 100% வந்து சூப்பராக செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பென் டூல் தான் யூஸ் பண்ணுவாங்க. குயிக் செலெக்ஷன் டூல் வந்து எதுக்கு அப்படின்னா குயிக்காக செலக்ட் ஆகும். இப்போ பாருங்கன்னா எவ்வளோ குயிக்காக வந்து இந்த ஃபோட்டோ செலக்ட் ஆகுது அப்படின்னு. அவ்வளோதான், ஒரு 2 செகண்டு தான் இந்த ஃபோட்டோ வந்து நான் செலக்ட் பண்ணுறதுக்கு குயிக் செலெக்ஷன் டூலில். பிகாஸ் ஏன் வந்து இப்படி செலக்ட் ஆணுச்சு அப்படின்ற ரீசன் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்கோசரம் தான் நான் வந்து குயிக் செலெக்ஷன் டூல் வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்றத நான் சொன்னேன். ஏன் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா இந்த இமேஜோட எட்ஜஸ் எடுத்துக்குது. ஸோ எட்ஜஸை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுது. ஓகேவா? ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா குயிக் செலெக்ஷன் டூல் வேலை செய்யும். ஓகேவா? இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து செலக்ட் ஆகாமல் இங்கே செலக்ட் ஆகிருக்கும். ஏன்னா அதுதான் அதோட எட்ஜஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு எடுத்துருக்கு. இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிடலாம், அது ஈஸி தான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்ல வர்றது. குயிக் செலெக்ஷன் டூல் வந்து எதுக்கு, ஸோ இது வந்து ப்ரஷ் டூல் மாதிரியே தான் இருக்கக்கூடிய டூல், பட் ஆனால் இது வந்து செலெக்ஷன் டூல். ஸோ அதனால தான் ப்ரஷ் டூலுக்கு என்ன ஐக்கான் கொடுத்துருக்காங்களோ அதே தான் வந்து குயிக் செலெக்ஷன் டூலுக்கும் ஐக்கான் அதே தான், பட் ஆனால் செலெக்ஷன் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் கூட பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் ப்ரஷ் டூலோட சைஸு, ஹார்ட்னஸ்ஸு, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் குயிக் செலெக்ஷன் டூல்லையும் இருக்குது. ஸோ இது வந்து சேம் லைக் ப்ரஷ் டூல் தான், பட் ஆனால் இது வந்து செலக்ட் பண்ணது ப்ரஷ் டூல் வந்து ட்ராயிங் பண்ணுறதுக்கு. ஸோ அதோட கான்செப்டே இவங்க வந்து வேறு மாதிரி இமேஜில் வந்து ஃபிக்சலை வச்சு செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இந்த குயிக் செலெக்ஷன் டூல் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து இந்த குயிக் செலெக்ஷன் டூல் வந்து இந்த இமேஜை வந்து இப்படி செலக்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வேறு ஏதாவது இமேஜை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணணும், செலெக்ஷன் பண்ணணும், இது மாதிரி பண்ணணும் அப்படின்னும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக எந்த டூலை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்றது முன்னாடியே உங்களுக்கு தெரியும். ஓகே, இதுதான் வந்து குயிக் செலெக்ஷன் டூலோட ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனு. நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி கரெக்டாக பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரிலாம் கேப்லாம் இல்லாமல் கரெக்டாக எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.